See, look at my hero. Look at my hero. எனக்கு எப்போவுமே தோணும், நாட் ஜஸ்ட் நவ், சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த உலகத்தில் கிடச்சிருக்கிறது எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து நம்மளால் பாதுகாத்து கன்சர்வ் பண்ண முடிஞ்சாலே போதும் அப்படின்னு தோணும். ஆனால் ஆஸ் ஐ கெட் ஓல்டர் ஐ கீப் ரியலைசிங் மோர் அண்ட் மோர், நம்மளை விட வீக்காக இருக்கிறவங்க, ஒரு குரல் இல்லாதவங்க, அது வந்து குழந்தையாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், நேச்சர் அண்ட் பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் எதுவாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லார் கையில் இருக்குது. மனிதர்களிடம் இயல்பாக இருக்கும் இந்த குணத்தை நிறைய பேர் இழந்து விட்டார்கள். மனப்பிறழ்வு கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் வீடற்ற தெருவோர வாசிகளுக்கு இந்த இயல்பு மாறவில்லை. தெருவில் விளையாடும் குழந்தைகளிடம் இந்த இயல்பு உள்ளது. விலங்குகளை நேசித்து தம் செல்ல பிள்ளைகளாக வளர்க்கும் மனிதர்களிடம் இந்த இயல்பு உள்ளது. ஆதரவின்றி நடைபாதையில் தூங்கும் மனிதர்களிடம் இந்த இயல்பு உள்ளது. கைவிடப்பட்ட ஏழை மனிதர்களிடம் இந்த இயல்பு உள்ளது. தெருவில் இருக்கும் ஒரு குட்டியை நாம் தத்தெடுத்து வளர்க்கும் போது அல்லது அங்கேயே உணவளித்து கருத்தடை செய்து பாதுகாக்கும் போது இயல்பான மனிதர்களாக நாமும் இருக்கிறோம். பொது இடங்களில் அவைகளை தொல்லை செய்யாமல் நிம்மதியாக இருக்கவிடும் மக்களே உண்மையில் மனித நேயம் உள்ள இயல்பான மனிதர்கள். மற்றவர்களிடம் மனப்பிறழ்வு உள்ளது என்பதில் ஐயமில்லை.